Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவீன். சாம்சங் கிட்ட இருந்து அடுத்ததா இந்தியன் மார்க்கெட்ல சாம்சங் Galaxy F34 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் தான் லான்ச் பண்ண போறாங்க. இது அபிஷியலா சாம்சங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கான ஒரு டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் Flipkartல கிரியேட் பண்ணி அதுலயே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் ரிவீல் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில அடுத்ததா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகிற இந்த சாம்சங் Galaxy F34 5G இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. So first இந்த Samsung Galaxy F34 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்ன மாதிரி Flipkartல டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் எப்போ லான்ச் ஆகுது, என்னைக்கு லான்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்போதைக்கு அந்த டெடிகேட்டட் லேண்டிங் பேஜில் லான்ச்சிங் சூன் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதோட லான்ச் டேட் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அதுவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி லுக் இதான், இந்த மாதிரியான லுக்கில் தான் இருக்க போகுது. ஸோ யூஷுவலான சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது. கலர் ஆப்ஷன் பிளாக் அண்ட் க்ரீன் அப்படின்ற இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன் இப்போதைக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. மற்றபடி பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டியில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் டிசைன் பில்ட் எல்லாமே இருக்க போகுது. அடுத்து அப்படியே மொபைலுடைய ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.64 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இங்கே நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இது கூட 1000 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், கார்னிங் Gorilla Glass 5க்கான ப்ரொடெக்ஷன்லாம் இந்த டிஸ்பிளேல இருக்கும் அப்படின்றத அஃபிஷியலாக இந்த லேண்டிங் பேஜில் சாம்சங் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டிஸ்பிளே ஃபீச்சராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. பட் என்னன்னா டிஸ்பிளே இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சுக்கான ஒரு டிஸ்பிளேவாக இருக்க போகுது. ஸோ AMOLED டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுக்குறாங்க. ஏன் இந்த வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சுன்னு தெரியல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சில் தான் வரப்போகுது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரின்னு வரும்போது இங்கே ஒரு பெரிய பேட்டரி 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாக சாம்சங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் 6000 mAhக்கான பெரிய பேட்டரி இருக்க போகுது. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக அவங்க சொல்லலாம் அப்படின்னாலும் 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அண்ட் அந்த சார்ஜருமே பாக்ஸில் இருக்காது. ஸோ இதெல்லாம் யூஷுவலாக சாம்சங் கொடுக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அதனால் இதுதான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்க போகுது. அதே மாதிரி கேமரான்னு வந்தோம்னா இதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 50 MP நோ ஷேக்கபிள் கேமரா அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சே சொல்லிடலாம். ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமரா 50 MP கேமரா இருக்க போகுது. பட் என்ன சென்சார் அதை பற்றின டீட்டெயிலாம் பெருசாக இல்லை. இது கூட சப்போர்ட்டிவ் பார்க்கும்போது 2 கேமரா இருக்குது. ஸோ 8 MP அல்ட்ராவைட், 2 MP மேக்ரோ. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பின்பக்கம் கேமரா. முன்பக்கம் செல்ஃபின்னு வந்தோம்னா 13 MP செல்ஃபி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கேமராலாம் இவங்களுடைய ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி சாம்சங் கொண்டு வந்த அந்த M சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான இந்த அதே கேமராவை தான் அப்படியே கொடுக்குறாங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக ஓகேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இதுலையும் எதிர்பார்க்கலாம். இது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஃபீச்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோத்தையும் சொன்னவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத மட்டும் இப்போ வரைக்கும் வாயவே திறக்கல. ஸோ அவங்க வாயை திறக்கல, அவங்க சொல்லலை அப்படின்னாலே கண்டிப்பாக தெரிஞ்சுது இதில் எக்ஸினோஸுடைய ப்ராசஸர் தான் இருக்க போகுது. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸராக இருந்தாலும் சரி, மீடியாடெக் ப்ராசஸராக இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேண்டிங் பேஜில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் என்ன ப்ராசஸர்னு சொல்லனாலும் ஸ்னாப்ட்ராகன் இல்லை மீடியாடெக் அப்படின்ற மாதிரி அது மட்டுமாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் எதையுமே சொல்ல அப்படின்னும் போது கண்டிப்பாக இதில் எக்ஸினோஸுடைய ப்ராசஸர் தான் இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் சாம்சங் நிறைய தட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் இதில் வந்து குவாட் கோர் ப்ராசஸர், இத்தனை GHz கிளாக் ஸ்பீட் இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயுமே பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி எக்ஸினோஸ் 1280 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மீடியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸராக தான் இருக்க போகுது. அண்ட் இந்த ப்ராசஸர் இந்த மாதிரியான ஃபீச்சரோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக் அண்டர் 20,000 செக்மெண்ட்டுக்காக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி அவங்க M சீரிஸில் கொடுத்த மாதிரியே 4 வருஷத்துக்கான OIS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்டோடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சாம்சங் அதிகமாக அவங்களுடைய OIS அப்டேட் அண்ட் அவங்களுடைய 1UI அதெல்லாம் இருக்கும், 1UI 5.1 இருக்கும். அண்ட் UIக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுலையுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் அதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஏன் இப்போ வரைக்குமே இந்த சாம்சங் கோட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதுலேயும் அந்த எக்ஸினோஸ் ப்ராசஸர் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பிடிக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி ஸ்னாப்ட்ராகன் மிட்லேக் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி சாம்சங் F34 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற இந்த ஃபீச்சர்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த மாதிரி ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய ஒப்பீனியனா 15,000 கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க. 20,000 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்.